ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த நன்கு அறியப்பட்ட வார்த்தைகளை தேவன் மீதான தங்களுடைய பற்றுதலை வெளிப்படுத்தும் விதமா தேவனிடம் ஜெபித்தார்கள். அவைகள் ஷெமா என்று அழைக்கப்பட்டன. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பெலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பெலன் என்ற கடைசி வார்த்தையை பார்க்க போகிறோம். இதற்கான எபிரேய வார்த்தை மஓத். இது வேதாகமத்துல சுமார் 300 முறை வருது. அதோடு இந்த வார்த்தை உண்மையிலேயே பெலத்தை குறிப்பிடல. எபிரேய மொழியில் பெலன் என்பதற்கு ஒரு நல்ல பொருத்தமான வார்த்தை இருக்கு. ஆனா அந்த வார்த்தை மஓத் கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனால் முழு வேதாகமத்திலும் மஓத் என்பது பெலன் என்று மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே இடம் ஷெமாவாகும். அப்புறம் என்ன? மஹோத் என்பதுடைய மிகவும் பொருத்தமான அர்த்தம் மிகவும் அல்லது அதிகம். இதைதான் இலக்கண மேதாவிகள் ஒரு வினை உரிச்சொல் என்று சொல்றாங்க. இந்த வார்த்தை மற்ற வார்த்தைகளோட அர்த்தத்தை மிகைப்படுத்த அவைகளோடு சேர்ந்து வரும். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல தேவன் தாம் உண்டாக்கின உலகத்தை பார்த்து 6 முறை அது நல்லது என்று சொன்னாரு. ஆனா அப்புறமா கடைசியா 7வது முறை இது மிகவும் நல்லது, அதாவது ரொம்பவும் நல்லதுன்னு சொன்னாரு. ஆதியாகமத்தின் பின்பகுதியில் நோவாவின் சம்பவத்துல வெள்ள நீர் பெருகிக் கொண்டே இருக்கு, அதோடு அவை பூமியின் மீது மிகவும் சக்தி வாய்ந்ததா, அதாவது மஓத் அல்லது ரொம்பவும் வல்லமை நிறைந்ததா இருக்கு. காயின் மற்றும் ஆபேலின் சம்பவத்துல காயின் அவனுடைய சகோதரன் மீது ஏதோ வெறும் கோபம் அடையல, அவன் மிகவும் கோபமடைந்தான். அல்லது சவுல் இஸ்ரவேலின் ராஜாவான போது அவன் மிகுந்த, அதாவது மஓத் சந்தோஷமாக இருந்தான். அதனால வேதாகமத்துல மஓத் ஏன் நூற்றுக்கணக்கான முறை வருது என்பது நீங்க பார்க்கலாம். இது ரொம்பவும் பொதுவான எபிரேய வார்த்தை. மிகவும் இது அல்லது உண்மையில் அது போன்ற வார்த்தைகளுடைய அர்த்தத்தை அதிகப்படுத்துது. இருந்தாலும் வேதாகம ஆசிரியர்கள் மஓத் என்பதை தனித்துவமான முறையில் பயன்படுத்துறாங்க. அவர்கள் ஒரு வார்த்தையினுடைய பலத்தை மொத்தமா அதிகப்படுத்த விரும்பினா இந்த மஓத் என்ற வார்த்தையை 2 முறை சொல்றாங்க. மந்தைகள், ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகள் மற்றும் வேலைக்காரர்களுடன் யாக்கோபு பெருகி மஓத் மஓத், அதாவது மிகவும் மிகவும் செல்வந்தனானான். அல்லது இஸ்ரவேல் உளவாளிகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விசாரிக்க சென்று பின்பு நாங்கள் கடந்து வந்த தேசம் மஓத் மஓத் நல்லது, அதாவது மிகவும் மிகவும் நல்லது என்று சொன்னாங்க. அதனால மஓத் என்பது தசை வலிமையின் அடிப்படையில் பலத்தை குறிக்காது, மாறாக மிகவும் அல்லது அதிகம் என்பதை குறிப்பது ரொம்பவும் தெளிவா தெரியுது. அதனால நாம இப்போ ஷெமாவுக்கு வரலாம். அங்கதான் ஜனங்கள் தேவனை தங்களுடைய முழு இருதயத்தோடும் அன்பு கூற அழைக்கப்படுறாங்க. அதாவது அவர்களுடைய விருப்பம் மற்றும் பாசத்துடன் வர அழைக்கப்படுறாங்க. மற்றும் அவர்களுடைய முழு ஆத்மாவோடும், அதாவது அவர்களுடைய மொத்த வாழ்க்கை மற்றும் சரீரம் முழுவதும், மற்றும் அவர்களுடைய எல்லா மஓதுடன், அதாவது அவர்களுடைய எல்லா மிகுதிகளோடு. அது ஒருவேளை வேடிக்கையாக இருந்தாலும் நீங்களும் அதை புரிந்து கொண்டீங்கன்னு நினைக்கிறேன். மஓத் ஏதோ ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் மொத்தமா அதிகப்படுத்த முடியும் என்றால் தேவனை நேசிக்க நீங்க பயன்படுத்தும் இந்த கடைசி காரியம் ஒரு விஷயமே இல்ல. இது உண்மையிலேயே எல்லாமேன்னு சொல்லலாம். உங்கள் எல்லாவற்றோடும் தேவனை நேசிப்பது என்பது ஒவ்வொரு சாத்தியத்தையும் வாய்ப்புகளையும் திறனையும் அர்ப்பணிப்பதே. அது தேவனை கனப்படுத்துவது மற்றும் உங்களைப் போலவே உங்கள் அண்டை வீட்டாரையும் நேசிப்பது என்பதாகும். இது ஷெமாவில் மிகவும் பரந்த மற்றும் விரிவான வார்த்தையாகும். மஓத் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட எதையும் குறிக்கலாம். இது ஒரு கடைசியான மற்றும் ரொம்பவும் சுவாரஸ்யமான காரியத்தை தருது. இந்த வார்த்தை அர்த்தத்தின் பல நுணுக்கங்களை கொண்டிருப்பதால பண்டைய யூத சமுதாயங்கள் ஷெமாவில் உள்ள மஓதை பல விதங்களில் விளக்கினாங்க. எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்த பண்டைய யூத அறிஞர்கள் ஷெமாவில் மஓத் என்பதை கிரேக்க வார்த்தையான டுனாமிஸ் என்று மொழிபெயர்த்தாங்க, அதாவது வல்லமை அல்லது பெலன். பெரும்பாலான நவீன மொழிபெயர்ப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் இதுதான். ஆனா நீங்க எபிரேய வேதாகமத்தின் பண்டைய அராமிக் மொழிபெயர்ப்புகளை பார்த்தால் இந்த அறிஞர்கள் மஓத் என்பதற்கு செல்வம் என்ற அர்த்தத்தில் மொழிபெயர்த்திருப்பது நீங்க பார்ப்பீங்க. பணம் என்பது ஒரு வலிமையான விஷயம். அது வளங்களை விட்டுக் கொடுப்பதன் மூலமா தேவனை நேசிப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் தருது. வேதத்தில் உள்ள மிகவும் முக்கியமான கட்டளையை பற்றி இயேசுவிடம் கேட்டபோது அவர் ஷெமாவை மேற்கோள் காட்டி மஓத் என்பதின் அர்த்தத்தை வெளிக்காட்ட 2 வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. உங்கள் முழு மனதோடும் உங்கள் முழு பலத்தோடும் தேவனிடம் அன்பு கூறுங்கள் என்று அவர் சொன்னார். இந்த 2மே பலவிதமான முறைகளில் தேவனை நேசிக்க பயன்படுத்தப்படும் மனிதனுடைய திறன்களாகும். அப்படின்னா மஓத் பற்றிய இந்த விளக்கங்களில் எது சரியானது? இது பெலன், செல்வம் அல்லது மனம் என்னும் எந்த அர்த்தமுடையது? அது ஒரு தவறான கேள்வி. மஓத் என்ற வார்த்தை நீங்கள் தேவனிடம் உங்களுடைய அன்பை காட்டக்கூடிய பலவிதமான முறைகளை கட்டுப்படுத்தாது. அது
நேர் எதிரானது. காரியம் என்னன்னா, ஒரு நபருடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் மற்றும் ஒவ்வொரு நேரமும், வாய்ப்பும், ஒவ்வொரு திறனும், ஆற்றலும் உங்களை உண்டாக்கினவரை நேசிக்கவும் கனப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை தருது. இது உங்களுடைய எல்லா மிகுதியோடும் தேவனை நேசிப்பதற்கான அழைப்பு. அதுதான் ஷெமாவில் பெலன் என்பதற்கான அர்த்தமாகும்.